அண்ணா நான் போன கேஜி தான் வர்ணமலைக்கு ஆகுது எனக்கு தெரியல அண்ணா. ஏடா என்ன கேஜியாச்சு? கீழூர்ல ஒரு தாசை மேலூர் ஒரு தாசை. ஓ 2 தாசை. ஆமா சரி. நான் மேலூர் தாசை பெரிய பணக்காரன். ஓ பணத்துல பெரியாது. ஆமா சரி. கீழூர் தாசை நாட்டு ஒரு பரம ஏழை. நான் ஏழை. சரி இது அப்படியே இருக்கட்டும். அந்த ஏழை தாசை என்ன பண்ணிவிட்டான்? ஒரு நாள் இங்க உடம்புக்கு சரியில்லாத படுத்துக்கிட்டானே. ஆட உடம்புக்கு சரியில்லாத. ஆமா. சரி. அந்த ஏழை தாசை முன்னாடி பார்த்தா சாமி பிள்ளைங்க 12 நாம 2 பேர் 14 பேர் ஆகி போயிட்டு. ஆமா. அடுப்பு போய் பூனையில படுத்துக்கிட்டியே. ஏய் தாயலி உன போய் அடுப்புல படுத்த மாதிரி சொல்ற. படுத்துக்கிட்டியே. இதுக்கு என்ன சாமி செய்யறதுன்னு ஏழை தாசை முன்னாடி ஏழை தாசனை கேட்க. அந்த ஏழை தாசை என்ன பண்ணிவிட்டான்? பிள்ளை ஜாதிக்கு ஜாதி தான் கடை வாங்கிக்கணும். ஆமா. இனத்தை கண்ட தான் கடை வாங்கிக்கணும். ஆமா. மேலூர் தாசங்க எல்லாம் கோட்டி லட்சாதிபதி தான் தடக்கலாம் இருக்கிறான். அவன்கிட்ட 2 படி ஆரி கடை வாங்கிடுவான். ஓ 2 படி. ஆமா. சரி. நாளைக்கு 4 கொட்டாய் பார்த்து ஒரு வல்லமா சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன். 2 படி கண்ணை கட்டி போடலாம். 2 படி கஞ்சி காய்ச்சிக்கலாம். அவங்க சம்பாரிச்சிக்கலாம். போயிட்டு வாப்பிடலாங்க. சரி. யாழதாசம் வார்த்தை கேட்டு யாழதாசம் முன்னாடி கிடுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தான். எங்க வீட்டுக்கு. சரி. அக்கா எங்க வீட்டுக்காரனுக்கு உடம்புக்கு சரியில்லை. ஒரு 2 படி ஆரி நாளைக்கு திருப்பி கொடுத்துறேங்க. கேக்குறா. சரி. எங்க வீட்டுக்காரி என்ன தெரியாத குடிச்சிட்டு ஓட்டுக்க முடியுமா? நீ எப்படியாப்பட்ட ஆளாச்சு? யாழதாசம் முன்னாடி கேக்குற குடுக்கிட்டா சாமி அடி கண்டார ஓடி. யாரா சொன்னதா? நானு எங்க வீட்டுக்காரி. எங்க வீட்டுக்காரியா? பட்டினி இந்த படி அளக்க வேண்டிய தண்ணி 2 படி காட்ட ஒரு வல்லமா குடிக்கணும். அதே சண்டாளா. எங்க வீட்டுக்காரி ஒரு வல்ல அரித்து கொடுக்க. அந்த யாழதாசம் முன்னாடி அரைச்சு களி கிண்டி தின்னு மிச்சம் 4 உண்ட களி சட்டியில நறுக்கு கடந்திருக்கு. ஆனா பழைய கேள்வி கேட்க முடியும் பக்குமா படுத்துக்கிட்டானே. அந்த ஏழத்தாசை நாள் ஊர் வழி போகலையே. ஏழத்தாசை மட்டும் வாட்சி கொட்ட வந்தாலே இந்த ஏழத்தாசை பார்க்க அவளுக்கு கோவம் வந்துருச்சுடா. என்னன்னு? சரி பொம்பளை கட்ட மாப்பிள்ளை நேத்து தான் கடை வாங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு போட்டேன். இன்னைக்கு ஊர் வழி போக படிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு வாட்சி கொட்டு விளக்க பார்த்தாலே சண்டார் பண்ண வாங்கி விட்டான். அடி கண்டார ஓலி. நான் பெருமா குடிக்கு சேர்ந்தவன். என்ன போய் தொடக்கத்துல அடிச்சு விட்டியே. இதுக்கு மேல் பட்ட நான் இருக்கிறதோட சாகரத்தை மேலு அப்படி சங்கு சாப்பாளத்தை அடிச்சுட்டு ஒரு அடியா திறக்கங்கோட்டு மலைக்கு போயிட்டான்டா. யாரு? யாழதாசை. எதுக்குன்னு கேளு. எதுக்கு? வடிகளுக்கு சுத்தி பிடி கேளு செத்து போயிடலாம். அவன் கஷ்டம். சரி. போனதும் வடிகளை சுத்தி பிடி கேளு சாஞ்சானே. அட ஓத்தாச்சா ஓத்தாச்சா ஓத்தாச்சா. ஒரு வாரம் ஆகுறா தாயலி. அட ஓத்தாச்சா ஓத்தாச்சா. என்னப்பா அவருக்கு வேணும்? ஏன் கோயிலாண்ட வந்து சாக வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்க அந்த ஏழதாசை என்ன சொல்லிவிட்டான்? என்ன சொல்லிவிட்டான்? சாமி எனக்கு சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம். சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம். காடு வேண்டாம் கரை வேண்டாம். காடு வேண்டாம் கரை வேண்டாம். பவத்துக்கு துணியும் இடுப்புக்கு சோறு கொடுத்தா போதும். அப்புறம் தான் மோசமான ஆள் நானு. பவத்துக்கு சோறு இடுப்புக்கு துணி கொடுத்தா போதும். சரி. அப்படி அந்த ஏழத்தாசை கேட்க அப்பா இவ்வளவு பரிதாபப்பட்டு கேட்கிறேன். 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுக்கறேன். ஓ 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுக்கறேன். இது எதை நினைச்சு வாச்சல்ல உடைக்கிறியோ அந்த காரி உனக்கு வெற்றியும் போ. ஓ ஜெயம் பெறும் அப்படின்னு பார்வதி பரமசிவன் ஒரு 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுத்தாங்க. அத வாங்கி தோசான பையில போட்டான் ஏழதாசை. என்ன பைய? தோசான பையில. அட சோழனா பையில. சோழனா பைய. சரி. போட்டான். கிட்டு வீட்டுக்கு வந்தான். பிள்ளை ஓட்ட வலிக்கிட்டான். எவ்வளவு கஞ்சம் பண்ணி சட்டு புட்டு ஓட்ட வலிச்சா. ஒரு காய் எடுத்தான். மெத்த மேட வரது ஒட்டிச்சான். ஒரு பக்கத்தை அப்படியே அடுக்கடுக்கா மெத்தாயி போச்சு. பில்டிங். ஆஹா பில்டிங் இருந்தா போதாது. ஆண்ட கொடுத்து இன்னும் 2 காய் 2 காய் மிச்சங்கதுல. அப்படி இன்னொரு காய் தூக்கணும். பணக்காய் சோறு ஒட்டிச்சான். ஒரு பக்கத்தை மூளையா நம்பி போச்சுறான். ஒரு பக்கத்து மூளையா நம்பி போச்சு. ஒரு பக்கத்தை மூளையா நம்பி போச்சு. ஒரு பக்கத்து மூளையா பூரா காய்ச்சா குமியுது. இந்த காய்ச்சி எடுத்தா ஒண்டாட்டி விட்டு போடுறது. இன்னும் ஆட கொடுத்து ஒரு காய்க்குது. அப்படி இன்னொரு காய் தூக்கணும். என் ஒண்டாட்டிக்கு நகை தட்டு வரணும் பட்டான்னு உடைச்சான். அடடா காதுல மூக்கல பூக்கல எல்லாம் வந்து மூக்கல மூக்கல கீழே அப்படி வந்து அப்பிக்கிச்சே. சரி. காங்காத நாய் கடியலும்பு கண்டா அது ஒரு அனப்பு தொழில் இழுத்துதான் பார்க்கும். பழைய கிளிய கதிய கடந்தவனுக்கு சொத்து சொக்கத்தான் பார்க்கலாம். அடுக்கடுக்கா நகையில அரியறிய பூட்டிக்கிட்டா தங்க கொடுத்து கல் எடுத்து வச்சுக்கிட்டா தலக புழக்கணும் தண்ணிக்கு வராடா. என்னைக்குமே 2 படி ஆரி கடன் வாங்கினவ எங்க வீட்டுக்காரி அவளை பார்த்தா. அப்பா நம்ம ஊர்ல
2 படி யாரையும் கடை வாங்கி போய் கழிக்கிட்டா இன்னைக்கு அவன் நகட்டெல்லாம் கட்டலாம் பார்க்க முடியலையே மொத்த ஊருக்கு மேல தெரியுது மெத்தைக்கு மேல மெத்த பவுனுக்கு மேல பவுனு காட்சிக்கு மேல காட்சி இதெல்லாம் ஏதுல கனி எங்க வீட்டுக்காரி கேட்க ஓ அவகிட்ட அவன் வச்சு அடிச்சு விட்டாடா சாக்கி என்னத்து சாக்கி இல்ல உங்ககிட்ட ஆரி வாங்கிட்டு போய் கழிக்கிட்டு போட்டுட்டாக்கா என் வீட்டுக்காரன் ஊரு வழி போகல தோட்டப்பத்தல் அடிச்சு வர வாங்கிட்டு வந்து சொல்லிவிட்டால தொடப்புல அடிச்சுட்டு வர வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிவிட்டா என் வீட்டுக்காரி என்ன பண்றா நம்ம பிரச்சனை போய் தோட்டப்பத்தல் அடிக்கலாம் நம்ம பிரச்சனை வர வாங்கிட்டு வந்து அப்படின்னு 2 கைக்கு 4 விளக்கமா தூக்கி ஓ ஒரு கையில் 2 சரி நான் மாறிகளை மாச்ச சங்கூதி படி தென்னமால படிச்சிருந்தேன் வந்ததை உழுவுதுடா தோட்டப்பத்தல் எனக்கு ஏடி அடிக்கிறேன் என்னடி அடிக்கிறேன்னு கேட்கறேன் அந்த கேக்கையாக உழுந்துகிட்டே இருக்குது அவ நான் சொல்றத காதல போட்டுக்கிறேன் தோட்டப்பத்தல சரி நான் மட்டும் பெருமை பிடிச்சாங்கல்ல நான் மட்டும் இவங்கிட்ட அடிவாகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நானும் என் சங்கி சாமி குளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அடியா திரைச்ச கொண்டு மலை கொண்டா நீ எங்கே போற எதுக்கு அடிக்காது எதுக்கு உளுந்து சச்சு போயிடலாம் சரி சாவறது போனது சாஞ்சன எழுக்க பார்வத பரமேஸ்வரன் எழுக்க தச்சிருவான் அங்கே பிரசிடண்ட் ஆகி போயிட்டாங்க ஆனா ஓத்தாச்சா ஒரு வாரம் ஆகுதுன்னு ஓ தாசா உனக்கு என்னடா வேணும் என் கோயிலாண்ட சாக வந்திருக்கேன்னு கேட்க சாமி அந்த தாச்சனுக்கு என்ன குருத்தியோ வாண்ணா வரணும் போனா போகணும் அப்பேற்பட்ட வரத்து குடிச்சாங்க எனக்கும் கூட அப்படின்னு கேட்க அவருக்கு 3 காய் தண்ணி மந்திரிச்சு கொடுத்தாங்க இவனுக்கு 3 காய் மந்திரிச்சு கொடுத்தாங்க சரி அப்படி எனக்கு 3 தேங்காய் மந்திரிச்சு கொடுத்தாங்க நானும் வாங்கி தோச்சான பயல் போட்டுட்டு தள்ளாடி தடுமாறி வந்துகிட்டு இருக்கிறேன் என்ன பையன் அதால சொல்ல போயிட்டா நானும் அதை வாங்கி போட்டுட்டு தள்ளாடி தடுமாறி வந்துகிட்டு இருக்கிறேன் என் கூட்டுக்காரி என்ன பண்றா இந்த அட்டோட்டுக்கார பொம்பளைங்க ஆம்பளை போய் மெத்துக்கிட்டா இந்த குச்சூட்டுக்காரிக்கு கொலைகள் எடுத்து நெஞ்சு மேல குத்திக்கிறாங்களா அப்படி மேல இவளை பார்க்க என் கூட்டுக்காரிக்கு வீட்டுக்குள்ளே காலு நிக்கல்றா மண்டாட்டம் தெரியுதாடா நம்ம பிரச்சனை தோட்டத்தில் அடிச்சும் உப்பு வந்துடுறா ஊடு நண்டாட்டம் தெரியுதா நான் வந்து வாச்சல்ல கடு எடுத்து வச்சேன்டா பொத்தாக்கன்னு ஓட்டுல இருந்து முட்டிக்கிட்டு வந்ததும் ஆனா என்ன வாங்கிட்டு வந்தேன்னு அடமலை சர்மையா பிடிச்சிட்டு நான் கஞ்சி இல்லாத காதடிச்சு வந்ததுக்கு ஒரு கோவத்துல ஒரு காய் எடுத்து போடி புண்டா வாங்கிட்டு வந்து ஓடிச்சு விட்டுலாம் ஆனா எங்க ஆப்ப துடுப்பு தண்டா தவற அடுக்கல அண்டா குண்டா எல்லாம் வெறும் அவள் குட்டிலாட்டு வெறும் கண்டமா தொங்குதுடா தண்ணி குடிக்கிறது போய் என் கூட்டுக்காரி வாய் அடிக்கிறாடா ஐயோ உங்க வீட்டுல பணம் முழுவ பல்ல சிறையாட்ட வச்சுக்கிட்டு ஒன்னா தாம்பளை என்ன வர வாங்கிட்டு வந்துட்டா வந்து வீட்டுலப்ப வெறும் தவக்கல் குட்டியாட்டம் புண்டிங்க வாரிடா குட்டிய தண்ணி குடிக்க போனா கூட அது விட்டுக்குதா தலையலாம் தண்ணி குடிக்க போனா 2 மிதக்குது அவன் என்னத்து வர வாங்கிட்டு வந்துக்கிறான் நீ என்ன இது இதெல்லாம் போ சொல்றேன் கண்ணிலே பார்க்க முடியல இன்னும் 2 காய்க்குதே ஒரு காய் எடுத்தேன் இது எல்லா பண்டமும் போயிடணும் அப்படின்னு பட்டாரு உடைக்கிறேன் கடைக்கல என் பொண்டாட்டி புடிச்சு பிடிக்கிட்டு போட்டு போச்சு என் வீட்டுக்காரர் வாய் அடிக்கிறாங்க ஐயோ பல்ல சிறையாட்ட வச்சுக்கிட்டு புலிப்புறம் கிழங்குப்புறம் புலியாட்டம் என்ன பட்டுக்கிட்டியே என்னாச்சும் வர சொல்றான் நீ இல்லைன்னா கூட இது வச்சு நான் பொழைச்சுக்கிறேன் இன்னும் ஒரே காய் தான் இருக்குது எங்க வீட்டுக்காரி இது விட்டு ஒரு காய் அடித்து செவுத்து அடிக்கேன் எங்கேயோ ஒன்றுகிட்டு இருந்து இந்த தவணை வந்து புலியாட்டி சப்புடு அப்படி ஆத்திரம் போய் வரவாயிடத்துல சிவபெருமான் கிட்ட வரவாங்க போயிட்டு என்னப்பா மீதி ஒன்னு படை